பொங்கல் விடுமுறை முடிந்து ஊர்களில் இருந்து பொதுமக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் கிளாம்பாக்கத்தில் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்கலாம். சம்பத்குமார், வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லாததுக்கு என்ன காரணம்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க. பொதுமக்கள் தரப்பிலிருந்து ஏதேனும் கருத்து முன்வைக்கப்படுகிறதா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் நேற்று முதல் இயங்க தொடங்கின. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. கடந்த 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து மொத்தமாக 11,284 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதில் 13ஆம் தேதி மட்டும் திட்டமிட்டதை விட கூடுதலாக 309 பேருந்துகள் என மொத்தம் 4,310 பேருந்துகள் ஒரே நாளில் இயக்கப்பட்டது. இவ்வாறாக 3 நாட்களுக்கு இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் வாயிலாக சென்னையில் இருந்து 6.54 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்தனர். இதேபோல் ரயில்களிலும் பல்லாயிரம் கணக்கோல் பயணம் செய்தனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் வசதியாக சென்னைக்கு நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயங்க தொடங்கின. நேற்றைய தினம் பல்வேறு இடங்களில் இருந்து நாள்தோறும் சென்னைக்கு வரும் 2,100 பேருந்துகளுடன் சேர்த்து 2,078 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. வெளியூரில் இருந்து வருவோர் சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வகையில் நேற்று மற்றும் இன்று மாலை இரவு வேளைகளில் 50 மாநகர பேருந்துகளும் இன்றும் மற்றும் நாளை அதிகாலை ஆகிய வேளைகளில் 125 பேருந்துகள் கூடுதலாகவும் இயக்கப்பட உள்ளது. இதற்கிடையே ஆமணி பேருந்துகளின் கட்டணமும் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட பெரும்பாலான ஆமணி பேருந்துகள் குறைந்தபட்சம் இருக்கையில் அமர்ந்து பயணிக்கவே ரூபாய் 2,000 வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே சோதனை செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் நியமிக்கப்பட்டன. இன்றைய தினமும் சென்னைக்கு வழக்கமாக இயக்கப்படும் 2,100 பேருந்துகளுடன் 1,726 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அதே நேரம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து பிற பகுதிகளுக்கு வழக்கமான பேருந்துகளுடன் சேர்த்து 2,632 சிறப்பு பேருந்துகளை இயக்கும் வகையில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் புறநகர் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பயணிகளுக்காக தமிழகத்தில் மொத்தமாக 17,589 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு மட்டுமே 11,006 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான பேருந்து வசதிகள் இல்லாமல் பயணிகள் அவதிப்பட்டு வந்தனர். அதற்கு தேவையான நடவடிக்கையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மட்டும் 5 முன்பதிவு மையங்கள் செயல்படும் எனவும், பொதுமக்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் செல்லலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்தடையும் பயணிகள் மாநகர பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு வசதியாக இலவச பேருந்து சேவையும் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்து நிலையத்திற்கு இலவசமாக பயணிக்கலாம். மேலும் ப்ரீபெய்டு ஆட்டோ சேவையும் பேருந்து நிலையத்தின் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக ஆட்டோவில் செல்லும் விரும் பயணிகள் ப்ரீபெய்டு கட்டணம் செலுத்தி ஆட்டோ சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக போக்குவரத்து கழகம் வெளியிட்ட அறிவிப்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக பிற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த அனைத்து பேருந்துகளும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திற்கு வந்தடையும். மேலும் கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், மேலும் பிற மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் மற்ற போக்குவரத்து கழகங்களை சார்ந்த அனைத்து பேருந்துகளும் கோயம்பேடு பேருந்து நிலையம் வரை இயக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விடுமுறை முடித்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட குறைந்த அளவில் இருப்பதாகவும், மக்கள் எந்த ஒரு இடையூறுமின்றி பயணித்து வருவதாகவும் கிளாம்பாக்கம் போக்குவரத்து கழக அதிகாரிகள் நம்மிடையே தெரிவிக்கின்றனர். சென்னையை நோக்கி அதிக எண்ணிக்கையில் படையெடுக்கும் பேருந்துகளால் செங்கல்பட்டு தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. எனவே போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் நன்றி சம்பத்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.